அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நாம் சுகத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஈவினிங் சர்வீஸில் ஒரு தலைப்பில் பார்க்குறோம். அது என்ன தலைப்புனா சுகம், தெய்வீக சுகம். அதை குறித்து தான் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி அதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். நான் என்ன சொன்னேன்னா, இருதயம் எப்படி இருக்குன்னா ஒரு தோட்டத்தை போல ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னேன். ஆண்டவர் ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைச்சாரு இந்த உலகத்துல. ஆதாம் ஏவாளை படைச்சாரு, அவங்களுக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்குனார். அந்த தோட்டத்துல அவங்களுக்கு தேவையான அத்தனை காரியங்கள் இருந்தது. அதாவது அவங்களுக்கு லெமன் இருந்துச்சு, ஆரஞ்சு இருந்துச்சு, ஆப்பிள் மரம் இருந்துச்சு, கிரேப்ஸ் மரம் இருந்துச்சு. எல்லாமே அந்த தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் வச்சாரு. அதே போலதான் நம்முடைய இருதயம். அதாவது நான் ஏதோ இந்த ஹார்ட்டை ஹார்ட்னு சொல்லும் போது அந்த ஆக்சிஜனையும் பிளட்டையும் பம்ப் பண்ற ஹார்ட்டை ஹார்ட்னு சொல்லும் போது எதை சொல்றேன்னா, நம்ம ஆவியா இருக்கிறோம். கரெக்டா? மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரம், மூணு அவயங்களா இருக்கிறான். ஆவியா இருக்கிறான், ஆத்மாவா இருக்கிறான், சரீரம். இது சரீரம், இது ஆத்மா. அது மட்டும் இல்ல, நம்மளுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவிக்கு தான் பேரு. எனக்கு பேர், இந்த சரீரத்துக்கு பேர் கிடையாது. எனக்குள்ள இருக்கிற ஆவிக்கு தான் பேர். அதனால தான் செத்துட்டா என்ன சொல்றாங்கன்னா, பேர் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? பாடி எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு பேர் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற ஆவிக்கு தான் என்னன்னா பேரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியை தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா தோட்டம் போல இருக்கு. உன்னுடைய ஆவி எப்படி இருக்குன்னா தோட்டம் போல இருக்கு. அந்த ஆவியில என்ன பண்றேன்? எல்லாத்தையும் வச்சுட்டேன். உனக்கு சுகத்தை வச்சுட்டேன், உனக்கு வாழ்க்கையில வெற்றியை வச்சுட்டேன், அது நல்வாழ்வு வச்சுட்டேன், செழிப்பை வச்சுட்டேன், ஆசீர்வாதத்தை வச்சுட்டேன். எல்லாமே இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கு. ஆனா இந்த தோட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணுவோம்? விதைய போடுவோம். விதைய போட்டதான் என்ன ஆகுதுன்னா அந்த நிலத்திலிருந்து வருது. ஆமென். அதே போலதான் சுகம் வேணும்னா என்ன பண்ணா, தேவனுடைய வசனம் எடுத்து, அந்த விதை, வசனம் ஒரு விதை போல இருக்கு, அந்த வசனத்தை எடுத்து விதைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா சுகம் என்கிற மரம் வளர ஆரம்பிக்கிறது. ஆமென். வேற எதுவும் பண்ண தேவையில்ல. பாஸ்டர் நீங்க என் தலைமையில கை வைங்க, அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. எதுவுமே பெருசா நம்ம பண்ண தேவையில்ல. வசனத்தை மட்டும் எடுத்து நாம் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா சுகம் நம்மளுக்குள்ள வளர ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்போ விதைக்கணும்னு சொன்னேன். எப்படி விதைக்கணும்னு சொன்னேன். எப்படி விதைக்கணும்னா சொல்லுகிறதின் மூலியமாய், அறிக்கையிடுதல் மூலியமா என்ன பண்ணணும்னா விதைக்கிறோம். கன்ஃபெஷன், சொல்றதின் மூலியமாய் நாம் விதைக்கிறோம். என்ன சொல்றோம்? அறிக்கையிடுதல் மூலம் என்ன சொல்றோம்? நிறைய பேர் அறிக்கைனால என்ன சொல்லுவாங்கன்னா பாவ அறிக்கை, அதுதான் சொல்லுவாங்க. கிறிஸ்தவத்துல அறிக்கை பண்ணுங்கன்னா ஏதோ அவங்க பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா பாவத்தை அறிக்கை பண்ணுவாங்க. நம்ம பாவம் செஞ்சுட்டா என்ன பண்றோம்? அந்த பாவத்தை அறிக்கையிடுறோம். எனக்குன்னா ஒரு நாள் செஞ்சிடறோம் பாருங்க, செய்யாமலாம் இல்லை. எனக்குன்னா ஒரு நாள் செஞ்சிடறோம். செய்யும் போது என்ன பண்றோம்னா நம்ம அந்த பாவத்தை அறிக்கை எடுக்கிறோம். அறிக்கை இடும் போது நம்முடைய பாவங்கள் என்ன ஆகுதுன்னா மன்னிக்கப்படுகிறது. ஏதோ பாவத்தை மட்டும் அறிக்கை இடுறது கிறிஸ்தவ வாழ்க்கையில, எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கையில அறிக்கை சம்பந்தப்பட்டு இருக்கிறது. சுகம் வேணும்னா அதுக்கு அறிக்கை பண்ணணும், சந்தோஷம் வேணும்னா அதுக்கு அறிக்கை பண்ணணும், வெற்றி வேணும்னா அதுக்கு அறிக்கை பண்ணணும், ஆசீர்வாதம் வேணும்னா அதுக்கு அறிக்கை பண்ணணும். ஆமென். அறிக்கைனா என்னது? சொல்றது. ஆமென். சரி, இந்த அறிக்கைக்கு அர்த்தம் என்னதுன்னா agreeing what God has said. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அக்ரி பண்றது, ஒப்புக்கொள்றது. அதுதான் அறிக்கையிடுதல். அறிக்கையிடுதல்னா என்னன்னா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நான் ஒப்புக்கொள்றேன். அதுதான் என்னதுன்னா அறிக்கையிடுதல். சரி, இந்த அறிக்கையிடுதல், அறிக்கை பண்ணும் போது தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ணும் போது என்ன நடக்குது? தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னா ஒரு ஆவி என்ன பண்ணுதுன்னா நம்முடைய ஆவிக்குள்ளாக கடத்தப்படுகிறது. The word transmit spirit. நம்முடைய தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆவியை கடத்துகிறது. உங்களுக்குள்ள ஒரு ஆவி என்ன பண்ணுதுன்னா கடத்துகிறது. அது மட்டும் இல்ல, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா ஒரு படத்தை உங்கள் மனதுக்குள்ள உண்டாக்குது. அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது?
ஆவியை கடத்துது. அது மட்டும் இல்ல, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா உங்கள் மனதுக்குள்ள ஒரு படத்தை உண்டாக்குது. அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். யோவான் புஸ்தகத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரத்துல 63வது வசனம். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு முன்னாடி இருக்கும், புதிய ஏற்பாடு பின்னாடி வரும். பின்னாடி இருக்கிறதுல 135வது பக்கம். அதுல 6வது அதிகாரத்துல 63வது வசனம் பாத்தீங்கன்னா, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இங்க சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்படி சொல்லலாம். வசனங்கள் எப்படி இருக்குன்னா ஜீவனின் ஆவியா இருக்கிறது, அப்படி சொல்லலாமா? அப்போ வசனங்கள் எப்படி இருக்குன்னா இங்க ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ வசனங்கள் எப்படி இருக்குன்னா ஜீவனின் ஆவியா இருக்கிறது, ஆவி. அப்போ இன்றைக்கு நான் என்ன பண்றேன்னா, எனக்குள்ள இருக்கிற ஆவியிலிருந்து இந்த வசனத்தை என்ன பண்றேன்னா உங்களுடைய ஆவிக்குள்ள கடத்துறேன். வசனம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள்ள ஜீவனின் ஆவியை கொண்டு வருகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இங்க நான் பிரசங்கம் பண்றேன், ஏதோ கல்கண்டு கும்முந்த புக்கெல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்ணல. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றேன், வசனத்தை பிரசங்கம் பண்றேன். இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும் போது அந்த ஆவி உங்களுக்குள்ள எந்த ஆவி போகுதுன்னா ஜீவனின் ஆவி போகுது. ஆமென். பயத்தை பிரசங்கம் பண்ணும் போது என்ன ஆகுது? பயத்தின் ஆவி உங்களுக்குள்ள போகுது. இந்த மாதிரி நிறைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 666 பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. கடைசி காலத்தில் என்ன நடக்க போகுது அதெல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்களே, தேவையில்லாத பிரசங்கம் அதெல்லாம். அது இன்னைக்கு உங்களுக்கு எதனா பிரச்சனையை மாற்றுமா? மாற்றாது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்குள்ள ஒரு பயத்தின் ஆவியை கொண்டு வருது. அப்போ தேவனுடைய வசனங்கள் என்ன சொல்றாருன்னா அது ஜீவனாயும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ வசனம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்குள்ள ஜீவனின் ஆவியை கடத்துகிறது. ஆமென். சாதாரணமான ஒண்ணு கிடையாது. வசனம் என்ன பண்ணுதுன்னா ஜீவனின் ஆவியை உங்களுக்குள்ள கடத்துகிறது. அங்க பிளக் இருக்கு, அதுல இருந்து ஒரு பிளக் எடுத்து நான் என்ன பண்றேன்னா ஒயர் எடுத்து என்ன பண்றேன்னா உங்க மேல கொடுக்குறேன். என்ன ஆகுது? அதுல இருக்கிற கரண்ட் உங்க மேல பாஸ் ஆகுது. அதே போலதான் வசனத்துல இருக்கிற ஜீவன் நான் பிரசங்கம் பண்ணும் போது அது உங்களுக்குள்ள எப்படி போகுதுன்னா ஜீவனின் ஆவியா போகுது. ஆமென், அல்லேலூயா. அப்புறம் இங்க சொல்றாரு, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு சொல்றாரு. இங்க முன்னாடி பாத்தீங்கன்னா இதோடைய பின்னணி பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா இயேசு என்ன பண்றாருன்னா அற்புதம்லாம் செய்யறாரு. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறாரு, குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறாரு, சப்பானிகளை நடக்க வைக்கிறாரு, ஊமைகளை பேச வைக்கிறாரு. இதெல்லாம் இயேசு அற்புதத்தை செய்கிறாரு. இப்போ இயேசு என்ன பண்றாருன்னா இன்னொரு அற்புதத்தையும் செய்கிறாரு. என்ன பண்றாருன்னா 5 அப்பங்களையும் 2 மீன்களை என்ன பண்றாருன்னா 5000 பேருக்கு என்ன பண்றாருன்னா போஷிக்கிறாரு. இது வரைக்கும் இவங்க என்னத்தை தான் பார்த்தாங்க? கண்ணு தெரியாத கண்ணு வைக்கிறது பார்த்தாங்க, பேச முடியாதவர்களுக்கு பேச்சு வர வைக்கிறத பார்த்தாங்க, நடக்க முடியாதவர்களுக்கு இயேசு நடக்க வைக்கிறத பார்த்தாங்க. ஆனா இப்போ டிஃப்ரெண்டா பார்க்கறாங்க. இது எல்லாருக்கும் முக்கியமானது. இப்போ இயேசு என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு. சாப்பாடு போட்டவொடனே என்ன ஆகுதுன்னா இவ்வளவு நாள் இயேசு கூட வந்தவங்க ரொம்ப கம்மி பேர் தான். ஆனா சாப்பாடு போட்டவொடனே இயேசு பின்னாடி நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு ஃபோன் பண்ணால் எல்லாம் சொல்றாங்க சாப்பாடு இருக்கா, பிரியாணி இருக்கா, அப்போனா நாங்க வரோம். அப்போ இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன முக்கியம்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம். அப்போ இயேசு பின்னாடி என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, எப்பா என் பின்னாடி வராத, சாப்பாடுக்காக வராத, நான் தான் என்னன்னா ஜீவ அப்பம் நானேன்னு சொல்றாரு. ஆமென். இங்க இப்ப 48வது வசனத்துல பாருங்க, சாப்பாடுக்காக வராத என்ன சொல்றாருன்னா ஜீவ அப்பம் நானே.
நான் தான் என்னன்னா ஜீவ அப்பம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா 54வது வசனத்துல பாருங்க, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவைகளை கடைசி நாட்களில் எழுப்புவேன். என்ன சொல்றாருன்னா, என் மாம்சத்தை புசி, என் சரீரத்தை சாப்பிடுன்னு சொல்றாரு இயேசு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, என் ரத்தத்தை பானம் பண்ணு, என் சரீரத்தை புசி ரத்தத்தை பானம் பண்ணுன்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. என்னடா இவர் பின்னாடி வந்தோம், இப்போ என்னன்னா இவர் ரத்தத்தை புசிக்க சொல்றாரு, சரீரத்தை பானம் பண்ண சொல்றாரு, இது இந்த உபதேசமே நல்லா இல்லையே சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்த ஜனங்க எல்லாம் பாதி பேர் போயிட்டாங்க. இப்போ அவர் கூட யார் இருக்கிறாருன்னா சீஷர்களும் கொஞ்சம் ஜனங்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, இங்க 63வது வசனத்துல சொல்லுகிறாரு, என்ன சொல்றாருன்னா, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. என்ன சொல்றாருன்னா, மாம்சமானது நீ என்னதான் என்னுடைய ரத்தத்தை புசித்தாலும், என்னுடைய சரீரத்தை புசித்தாலும், ரத்தத்தை பானம் பண்ணாலும் இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா என்ன சொல்றாருன்னா, ஜீவாப்பம் நானே, நான் தான் வசனம், நான் தான் வார்த்தை. இந்த வார்த்தையை நீ சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இங்க சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், அதாவது அந்த அப்பம் அவரை சொல்றாரு, அந்த வசனங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த வசனங்களை நீ சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வசனங்களை நீ சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா உனக்குள்ள ஜீவனின் ஆவி கடத்தப்படுகிறதுன்னு சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. அதுடைய அர்த்தம் என்னதுன்னா, இன்னைக்கு நம்புறாங்க, சில பேர் நம்புறாங்க, என்ன நம்புறாங்கன்னா, ரத்தத்தை பானம் பண்ணும் போது அது என்ன ஆகுதுன்னா உண்மையாவே இயேசுடைய ரத்தம் மாதிரி ஆயிடுது அப்படின்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்ல, சரீரத்தை பானம் பண்ணும் போது உண்மையாவே அது சரீரமாகவே ஆகுதுன்னு நம்புறாங்க. ஆனா நம்ம அதை நம்புறது கிடையாது. நம்ம என்ன நம்புறோம்னா, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்போது, அவருடைய சரீரத்தை புசிக்கும் பொழுது என்ன பண்றோம்னா, இது அவருடைய சரீரமாக, அவருடைய ரத்தமாக எப்படி இருக்குன்னா ஒரு அடையாளமா இருக்கிறது. அதுதான் நம்ம நம்பி எடுக்கிறோம். நம்ம இது ரத்தமா மாறுது, இது அவருடைய சரீரமா மாறுது, அதெல்லாம் நம்ம நம்புறது கிடையாது. அப்படி நம்பவும் கூடாது. ஆனா இங்க சொல்றாரு, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நீ என்னதான் என்னுடைய சரீரத்தை புசிச்சாலும், என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா. ஆனா இந்த வசனத்தை நீ சொல்ல ஆரம்பிச்சனா என்ன நடக்கும்னா, அது ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. ஆமென். அப்போ அதனால ஒன்றும் மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நீ சாப்பாடுக்கு வர, சாப்பாடை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா வசனங்களை நீ சொல்லும் போது என்ன ஆகும்னா, அது ஜீவனின் ஆவியை என்ன பண்ணுதுன்னா உனக்குள்ள கடத்துகிறது. ஆமென். அப்ப பயத்தை பேசும்போது என்ன ஆகுது, சில பேர் உட்காந்து அவங்க கிட்ட அவங்க பயப்படுற மாதிரி காரியம் பேசினாங்கன்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கும் பயம் வந்துதா? அப்போ அது அவங்க என்ன பண்றாங்கன்னா பயத்தின் ஆவியை உங்களுக்குள்ள கடத்துறாங்க. தோல்வியை பேசி பேசி முடியாது, நடக்காது, வாய்க்காது, அப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா தோல்வியின் ஆவி உங்களுக்குள்ள வருது. ஆமென். பலவீனம் 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 பேசும்போது என்ன ஆகுது, டாக்டர் சொல்லுவாங்க, எப்பா உனக்கு சின்ன கட்டி தான் இருக்கு, ஆனா இது என்னவா இருக்கும்னா கேன்சர் கட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது என்ன வருதுன்னா பயத்தின் ஆவி வருகிறது. ஆனா தேவனுடைய வசனங்களை சொல்லும் போது அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அதை சொல்லும் போது என்ன ஆவி வருதுன்னா ஜீவனின் ஆவி உங்களுக்குள்ள கடத்தப்படுகிறது. ஆமென். அப்போ அதை சொல்லக்கூடாது, டாக்டர் சொல்றதை சொல்லக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதோ அதை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா ஜீவனின் ஆவி உங்களுக்குள்ள கடத்தப்படுகிறது. ஆமென். 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து. இந்த பவுலுக்கு என்ன ஆவி வந்துச்சா? இப்போ அவர் சொல்றாரு, எனக்கு என்ன ஆவி இருக்குன்னா விசுவாசத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கு. இந்த ஆவி எப்படி வந்துச்சு? விசுவாச ஆவி. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்போ வார்த்தையை சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா அவருக்குள்ள ஒரு விசுவாச ஆவி வருகிறது.
அதான் சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். பேசும் பொழுது, சொல்லும் பொழுது நான் சுகமானேன். இன்னைக்கு பாட்டு பாடணும்ல, நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் என்று தேவன் சொன்னார். அதை சொல்லிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்குள்ள விசுவாச ஆவி வருது. ஆமென். சில பாட்டு பாடினா விசுவாச ஆவியே வராது, விசுவாசமே போயிடும். அந்த மாதிரி பாட்டுலாம் இருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, அந்த பாட்டுலாம் பாடும் போது என்ன வருதுன்னா, நம்மளுக்குள்ள விசுவாச ஆவி வருகிறது. கர்த்தர் என்ன ஒரு நாள் மறக்க மாட்டார், மறக்க மாட்டார் சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா, விசுவாச ஆவி நம்மளுக்குள்ள வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால பவுல் சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. எப்படி அவருடைய பயத்தின் ஆவி போச்சுன்னா, அவர் ஒவ்வொரு நாளும் வசனத்தை சொல்லி சொல்லி இப்ப பயத்தின் ஆவி போய் என்ன ஆச்சுன்னா, தெளிந்த புத்தி, பலனும், அந்த ஆவி இப்ப வந்துருச்சு. ஆமென். அப்போ நீங்க பேச 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 என்ன ஆகும்னா, பயத்தின் ஆவிலாம் போயிடும். ஆமென். பேசணும், நான் நல்லா இருப்பேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் எதிர்காலம் நல்லா இருக்கும், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதை பேச பேச என்ன ஆகும்னா, எல்லா பயத்தின் ஆவி போய் ஜீவனின் ஆவி உங்களுக்குள்ள கடத்தப்படும். ஆமென். அதான் எல்லாத்தையும் செய்ய போகுது. உங்கள் வாழ்க்கை எப்படி மாற்றப்பட போகுதுன்னா, பேசுகிறதன் மூலியமா மாற்றப்பட போகிறது. ஆமென். ஒரு வசனத்துக்கு போலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. அப்போ என்ன சொல்றாருன்னா, ஜீவனின் ஆவியின் பிரமாணம். கரெக்டா? கரெக்டா தான் வாசிக்கிறேன்னா, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இன்னைக்கு இந்த ஆவியின் பிரமாணம் எப்படி வருது? எப்படிங்க வருது ஆவியின் பிரமாணம்? நான் சொன்னேன், சொல்ல சொல்ல தேவனுடைய வசனத்தை பேச பேச என்ன ஆகுதுன்னா, ஆவியின் பிரமாணம் நம்மளுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கிறது. அந்த ஆவியின் பிரமாணம் செயல்படும் போது என்ன சொல்றாருன்னா, ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. நான் ஜீவனின் பிரமாணத்தை ஒவ்வொரு நாளும் சொல்ல சொல்ல எனக்குள்ள என்ன செயல்படுதுன்னா, ஜீவனின் பிரமாணம் எனக்குள்ள செயல்படுது. செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நான் விடுதலை ஆகிறேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா, பாவம் மரணம், இந்த பாவம் தான் என்ன பண்ணுதுன்னா பலவீனத்தை கொண்டு வருது. பாவம் என்ன பண்ணுதுன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். எப்படி மரணம் வருது நம்மளுக்கு? பலவீனம் வந்து அப்புறம் கடைசி என்ன ஆகுதுன்னா மரணத்தை கொண்டு வருது. அப்ப பாவம் என்ன பண்ணுதுன்னா பலவீனத்தை கொண்டு வந்திருக்கு, பலவீனம் என்ன பண்ணுதுன்னா மரணத்தை கொண்டு வருது. கேன்சர் வரும்போது என்ன ஆகுது? கொஞ்ச நாள்ல இருக்கிறீங்களா? இல்ல, மரணம் வந்துடுது. அப்போ ஜீவனின் ஆவியின் பிரமாணம், அதாவது தேவனுடைய வார்த்தையை சொல்ல 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 உங்களுக்குள்ள என்ன ஆவி செயல்படுதுன்னா, ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்படும் பொழுது இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். இந்த கேன்சர்ல இருந்து விடுதலையாக்கப்படுகிறோம், இந்த வீசிங்ல இருந்து விடுதலையாக்கப்படுகிறோம், இந்த ஃபீவர்ல இருந்து விடுதலையாக்கப்படுகிறோம், இந்த டயரியால இருந்து விடுதலையாக்கப்படுகிறோம், இந்த தைராய்டுல இருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். ஏன்னா ஜீவனின் ஆவியின் பிரமாணம் உங்களுக்குள்ள வேலை செய்கிறது. ஆமென். எப்படி வேலை செய்யுது? எப்படி வேலை செய்யுதுன்னா, சொல்லும் போது. ஆமென். நிறைய பேர் சொல்றது இல்லை. சொல்றதே என்னதுன்னா, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ நாசமா போயிடுவ, நீ என் பேச்சை கேட்கவே மாட்ற, நீ உருப்பிடாம போயிடுவ, அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா சொல்லணும், பசங்களை பார்த்து சொல்லணும், நீ நல்லா இருப்ப, நீ வாழ்ந்திருப்ப, நீ சுகித்திருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப. அது நீங்க பேச 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 என்ன ஆகுதுன்னா, ஜீவனின் பிரமாணம் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்போ இந்த வசனங்கள் என்ன பண்ணுது? சொல்லும் போது என்ன பண்ணுது? அது ஜீவனின் ஆவியை உங்களுக்குள்ள கடத்துகிறது. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது, இந்த வசனத்தை நாம் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு உருவமாக அது நம்முடைய மனதுல உண்டாகிறது. It becomes a picture. In the word becomes a picture. இந்த தேவனுடைய வார்த்தை என்ன ஆகுதுன்னா நம்முடைய மனதுக்குள்ள ஒரு உருவமாக மாறுகிறது. ஆமென்.
ஒரு வசனத்தை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு காயில கூட பண்ணல, பலவீனன் அல்ல பலவீனன் அல்ல பலவான் என்று தேவன் சொன்னார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வான். இதை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்குள்ள அந்த பலவான் என்கிற ஒரு பிக்சர் உங்களுக்குள்ள உண்டாகுது. தாவீதை பார்த்து, கோலியாத்தை பார்த்து தாவீது சொல்றான், நீ அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல, எனக்குள்ள யார் இருக்கிறான்னா கர்த்தர் இருக்கிறார், நான் தான் பலவான். அவன் சொல்லி சொல்லி அவனை சீப்பா பார்த்தான். அவ்வளவு பெரிய ஆளை என்ன பண்றான்னா கூழாங்கல்ல அடிச்சு காலி பண்றான். அவனுக்குள்ள ஒரு பிக்சர் என்னன்னா, நான் பலவான். அப்போ நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆயிடும்னா அந்த பிக்சர் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதனால்தான் கேட்பாங்க, ஸ்கூல்ல எல்லாம் கேட்பாங்க, வாட் பிக்சர் டு யூ ஹேவ் அபவுட் யுவர் செல்ஃப், உன்னை குறித்து என்ன படம் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து போலீஸா என்ன பார்க்குறேன். அந்த பொண்ணு சொல்லுது, நான் என்ன அட்வொகேட்டா பார்க்குறேன், நான் என்ன சிஎம்மா பார்க்குறேன். அது சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த சிஎம் என்கிற ஒரு படம் அதுக்குள்ள வருது, அந்த போலீஸ் என்கிற ஒரு படம் அதுக்குள்ள வருது, அதுக்குள்ள ஒரு அட்வொகேட் என்கிற ஒரு படம் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வார்த்தைகள் என்ன ஆகுதுன்னா ஒரு படத்தை உங்கள் மனதிலே உருவாக்குகிறது. ஆமென். அப்போ தேவனுடைய வசனத்தை சொல்ல முடியும், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன்னு சொல்லும் போது சுகம் உங்களுக்குள்ள ஒரு பிக்சராக மாறுகிறது, ஒரு உருவமாக மாறுகிறது. அல்லேலூயா. கேலப்னு ஒரு ரிசர்ச் எடுத்தாங்க அமெரிக்க தேசத்துல, கேலப் ரிசர்ச். அந்த ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா தேசத்துல யாருக்கு ரொம்ப சுயமரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச் எடுத்தாங்க. கிறிஸ்தவர்களுக்கு எடுத்தாங்க, கிறிஸ்துவை அறியாதவர்களும் எடுத்தாங்க, சர்ச்சுக்கு போனவங்களும் எடுத்தாங்க, சர்ச்சுக்கு போகாதவங்களுக்கும் அந்த அந்த ரிசர்ச் அந்த சர்வே எடுத்தாங்க. எடுக்கும் பொழுது யாருக்கு ரொம்ப சுயமரியாதை இருந்துச்சுன்னா, சர்ச்சுக்கு போறவங்களுக்கு இல்ல, சர்ச்சுக்கு போகாதவங்களுக்கு தான் ரொம்ப சுயமரியாதை இருந்துச்சான். என்னங்க சொல்றீங்க, சர்ச்சுக்கு போனா சுயமரியாதை வரும்னு நினைச்சேனே. ஆனா அமெரிக்க தேசத்துல பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகாதவங்களுக்கு தான் சுயமரியாதை இருந்துச்சான். ஏன்னா சர்ச்சுக்கு போகும்போது என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ பாவி, நீ பாவி பாவி பாவின்னு சொல்ல 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 அவனுக்குள்ள என்ன பிக்சர் வந்துச்சுன்னா அவன் பாவியா நினைச்சான். அப்ப சர்ச்சுக்கு போகாதவன் நல்லா இருக்கிறான், சுயமரியாதையோட இருக்கிறான். ஆனா சர்ச்சுக்கு போறவன் சுயமரியாதை இல்லாம இருக்கிறான். ஆமென். அப்போ இன்னைக்கு இங்க அதெல்லாம் பேசுறது கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நிறைய சபையில என்ன சொல்றாங்கன்னா, நீ பாவி, நீ முட்டாளு அப்படிலாம் சொல்லி சொல்லி ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சுயமரியாதையே போயிடுச்சு பாருங்க. நீ ஒரு தில்லு பூச்சி, நீ ஒரு புழு, நீ ஒரு குப்பை, இப்படி சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா, பாட்டே அப்படிதான், இந்த தில்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே. அப்போ தில்லு பூச்சி சொல்லி சொல்லி அவன் சுயமரியாதை இழந்துட்டான். ஆனா இந்த சபையில உங்களை தில்லு பூச்சிலாம் சொல்றது அல்ல, உங்களை பாவி சொல்றதல்ல, உங்களை குப்பை சொல்றதல்ல, உங்களை பூச்சின்னு சொல்றதல்ல. நீங்கள் தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனா இருக்கிறீர்கள், அப்படிதான் சொல்றோம். நீங்க ராஜாக்களா இருக்கிறீங்க, நீங்க தேவ ஜாதியா இருக்கிறீங்க, நீங்க பூச்சி கிடையாது, நீங்க பெரிய ஆளு. அதனால்தான் சில சபைகள்லாம் பாத்தீங்கன்னா சேர் கூட போட மாட்டாங்க பிரதர், கீழே தான் உட்கார வைப்பாங்க. கேட்டா அவங்க புழுன்னு சொல்றாங்க, பூச்சின்னு சொல்றாங்க, தேவன் உங்களை பூச்சி தான் பாக்குறான்னு சொல்றாங்க. ஆனா இந்த சபையில வந்து எல்லாருக்கும் சேர் தான். ஏன்னா நம்ம யாரா இருக்கணும்னா ராஜாக்களா இருக்கிறோம். அதான் பாட்டு பாடுறோம், ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே. அப்போ சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா நம்மளுக்குள்ள ஒரு பிக்சர் உண்டாகுது, ஒரு மனதுல ஒரு பிக்சர் உண்டாகுது. சுகமானேன் அப்படி சொல்லும் போது மனதுல அந்த பலன், அந்த சுகமானேன் என்கிற ஒரு பிக்சர் உண்டாகுது. மல்கியால 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மல்கியா, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். என்ன சொல்றாருன்னா, பலவீனத்தில் இருக்கும் போது, அதாவது படுத்துட்டு இருக்கும் போது, நிறைய பேர் சாகிற நிலைமையில இருக்கிறாங்க, வியாதியோடு இருக்கிறாங்க. படுத்துட்டு இருக்கும்போது என்ன சொல்லணுமா, இதை சொல்லணுமா, ஆனாலும் எனக்கு என் நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல்
உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தருடைய நீதி, கர்த்தருடைய சுகம் உங்கள் மேல் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா சுகத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்ல, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் படுத்துட்டு இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, நீ வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கொழுத்த கன்றை பார்த்துருக்கிறீங்களா? மாடு எப்படி போவோம்? பொறுமையா போகுமா, ஸ்பீடா போகுமா? ரொம்ப பொறுமையா போகும். ஆனா கண்ணுக்குட்டி பார்த்துருக்கிறீங்களா? கண்ணுக்குட்டி எப்படி போகும்னா துள்ளி குதிக்கும். என்ன சொல்றாருன்னா, நீ படுத்துட்டு இருக்கும் போது, வியாதியில படுத்துட்டு இருக்கும் போது நீ என்ன சொல்லணுமா, நான் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல நான் துள்ளி குதிப்பேன். எப்படி? கேன்சர்ல இருக்கும்போது சொல்லணுமா, டெங்கு ஃபீவர்ல இருக்கும்போது சொல்லணுமா, நடக்க முடியாம இருக்கும்போது சொல்லணுமா? என்ன சொல்லணுமா, நான் வெளியே போய் என்ன பண்ணுவேன்னா கன்றுகளை போல துள்ளி குதிப்பேன். சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த பிக்சர் உங்கள் மனதில் வருகிறது. ஆமென். கண்ணுக்குட்டி போல உங்களை பார்ப்பீங்க. கண்ணுக்குட்டி போல உங்களை பார்க்கும் பொழுது கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடும்னா நீங்க அதே போல மாறிடுவீங்க. நடக்க முடியாம இருந்தா கூட நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. வசனம் சொல்லுகிறது, மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆவீர்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணா மனதை நாம் புதிதாக்க வேண்டும். சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா ஒரு அற்புதம் நடக்குது. கடன் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா என்ன சொல்லணும், நான் அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்பேன். இதை சொல்லணும். வீடு கட்ட முடியாத நிலைமையில இருந்தீங்கன்னா சொல்லணும், கர்த்தர் எனக்கு வீட்டை கட்டி கொடுப்பார். வியாதியில இருக்கும்போது நான் சுகமானேன்னு சொல்லணும். நான் கொழுத்த கன்றுகளை போல நான் வளருவேன். தோல்வியில இருக்கும்போது சொல்லணும், நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன். அதை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள்ள ஒரு பிக்சர் உண்டாகுது. அது ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆமென். சின்ன வயசுல கேட்பாங்க, என்ன சின்ன வயசுல கேட்டாங்க, காலேஜ் படிக்கும் போதுல கேட்பாங்க, ஸ்கூல் படிக்கும் போது கேட்பாங்க, நீ என்ன ஆக போற அப்படின்னு கேட்பாங்க. நான் எழுந்து நின்று நான் சொல்லுவேன், நான் பாஸ்டர் ஆக போறேன். அன்னைக்கே ஒரு பிக்சர் என் மனதுல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது நிஜமாய் மாறினது. ஆமென். அப்போ மனதுல பிக்சரை கொண்டு வரும்போது அது என்ன ஆகும்னா நிஜமாய் மாறும். ஆமென். அப்போ இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்போ வசனங்கள் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆவியை கடத்துகிறது. அது மட்டும் இல்ல, அது என்ன பண்ணுதுன்னா மனதுக்குள்ள ஒரு பிக்சரை உண்டாக்குது. அது மட்டும் இல்ல, எப்படி சுகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை விதைக்கும் பொழுது, அதாவது இருதயமாக நிலத்துல விதைக்கும் பொழுது சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு கருத்தரிப்பு உண்டாக்குறது. ஒரு வசனத்துக்கு போலாம். லூக்கா லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதர் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவர் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். என்ன சொல்றாருன்னா, தேவதூதன் வந்து சொல்றான், என்ன சொல்றான்னா, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது. அது யாரு? அது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அது எப்படி பிறக்க போகுதுன்னா பரிசுத்த ஆவினால் பிறக்க போகுது. இப்போ மரியாள் என்ன சொல்றான்னா, எப்படி பிள்ளை பிறக்கும், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் இன்னும் புருஷனை கூட பார்க்கல, ஆனா என்ன சொல்றீங்க, எனக்கு பிள்ளை பிறக்கும்னு சொல்றீங்களே. அப்ப மரியாள் சொல்றா, இது எப்படி ஆகும்? 34வது வசனத்தை சொல்றா, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். என்ன சொல்ல வரான்னா, பரிசுத்தாவியார் மூலமா என்ன பண்ணுவனா, நீ குழந்தை பெத்துப்ப.
அப்படின்னு சொல்றாரு. சொல்லும்போது மரியாள் என்ன சொல்றாருன்னா 37வது வசனத்தில் சொல்றா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாருங்க, இவ டக்குன்னு என்ன சொல்லிட்டானா, எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தா, எப்படி குழந்தை பிறக்கும், நான் உன்னை புருஷனே பார்க்கலையே, எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றானா, தேவனாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. எப்போ அவ வாயை திறந்து சொன்னாலோ, சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவளுக்குள்ள இயேசு கர்ப்பம் தரித்தார். இயேசு யோசேப்பு மூலியமா பிறந்தாரா? இல்ல. இயேசு எப்படி பிறந்தாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலியமா பிறந்தார். அப்போ இங்க அவ சொல்ல ஆரம்பிச்சவனே, தேவனாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை சொன்ன உடனே இயேசு கர்ப்பம் தரிக்க ஆரம்பித்தார். அப்போ நீங்க சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு கருத்தரிப்பு உண்டாகுகிறது. பலவீனத்தில் இருக்கும் சொல்லணும், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். கடன் பிரச்சனை இருக்கும்போது சொல்லணும், நான் அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காது இருப்பேன். அது சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த சுகம் கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த கடன் பிரச்சனை மாறும்படி கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ சொல்றதுக்கு ரொம்ப பவர் இருக்கு. சொல்லுங்க, சொல்றதுக்கு ரொம்ப பவர் இருக்கு. நான் இனிமேட்டு சொல்ல போறேன். நான் சொன்னேன், என் வாழ்க்கையில வீசிங் இருந்துச்சு, நான் ஒவ்வொரு நாளும் சொன்னேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இதை சொல்ல சொல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வீசிங் வெளியே போயிடுச்சு. ஆமென். அப்போ சொல்லும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். ஆமென். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, எலிசபெத்துக்கு குழந்தை இல்லை. எலிசபெத்துடைய புருஷன் யாருன்னா சக்கரியா. அவருக்கும் இந்த மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. குழந்தை பிறக்கும்னு சொன்னோடனே இந்த சக்கரியா என்ன சொல்றாருன்னா, எப்பா நானும் வயசாயிடுச்சு, என் பொண்டாட்டிக்கும் வயசாயிடுச்சு, எப்படி குழந்தை பிறக்கும்? இங்க மரியாள் என்ன சொன்னா, தேவனாலே கூடாத காரியங்கள் ஒண்ணுமே இல்லை சொன்னா. ஆனா சக்கரியா என்ன சொல்றாருன்னா, எப்படியா குழந்தை பிறக்கும் அப்படி கேட்ட உடனே பரிசுத்த ஆவி என்ன பண்ணிட்டாருன்னா, தேவதூதன் என்ன பண்ணான்னா, அவருடைய வாயை அடைச்சிட்டாரு. குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ பேசக்கூடாது. ஏன் அப்படி வாயை அடைச்சாருன்னா, இவன் பேசி என்ன பண்றான்னா, இந்த எலிசபெத்தை கெடுத்து விட்டுருவான், அவளுக்கோ குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு தேவன் வாயை அடைத்து விட்டார். அப்போ பேசும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்குள்ள கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கிறது. பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த இருதயமாகிய நிலம் செயல்பட ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாயை திறந்தார். ஏன்னா இவன் அதான் சொல்லுவாங்க, வாயிலே சூனியம் வச்சுப்பான் உலகத்தில் இருக்கவங்க சொல்றாங்க. அப்போ வாயில எல்லாம் நடக்கும். வாய் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் வச்சிட்டாரு. அப்போ சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு மாற்றங்கள் உண்டாகுகிறது. ஆமென். அப்போ வாயை திறந்து சொல்லணும். இன்னைக்கு சொல்றது கிடையாது, ஏன் தான் இந்த புருஷனை கல்யாணம் பண்ணணும், அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சொல்லணும், நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் செழிப்பா இருப்பேன். இதை சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா, இங்க ரோமர் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். நான் முடிக்க போறேன். கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிறவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு. சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்குள்ள என்ன ஆவி வருதுன்னா, ஜீவனின் ஆவி வருதான். ஜீவனின் ஆவி வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பாவம் மரணம் என்கிற ஒரு பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். அதாவது சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்குள்ள சுகம் செயல்பட ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்துல ஒரு பிரமாணம் வேலை செய்யுது. என்ன பிரமாணம்? இந்த பெண்ணை நான் கீழே போட்டா கீழே போதா? அப்போ இந்த ஒரு பிரமாணம் வேலை செய்யுது, லா ஆஃப் கிராவிட்டி சொல்லுவாங்க. இது என்ன, கீழே போட்டா என்ன ஆகுதுன்னா கீழே போகுது. அப்போ ஃப்ளைட்லாம் எப்படி பறக்குது? ஃப்ளைட்லாம் எப்படி பறக்குதுன்னா, ஃப்ளைட்டு பறக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, தூக்கு விசை என்கிற ஒரு சக்தியை வச்சு என்ன பண்றாங்கன்னா, ஃப்ளைட்டை பறக்க வைக்கிறாங்க. ஆமே. நீங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. பாருங்க, இந்த உலகத்துல பாவம் மரணம் என்கிற பிரமாணம் இருக்கு, தோல்வியை கொடுக்குது,
வியாதியை கொடுக்குது, வறுமையை கொடுக்குது, பிரச்சனையை கொடுக்குது, எல்லாத்தையும் இந்த பாவம் மரணம் பிரமாணம் கொடுக்கிறது. இது லா. இந்த பிரமாணம் வேலை செய்யுது. எப்படி இந்த பெண்ணை கீழே போட்டா கீழே போதோ அதே போல அந்த பிரமாணம் வேலை செஞ்சுன்னு இருக்கு. ஆனா ஃப்ளைட்டை பறக்க வைக்கிறது என்ன பண்றாங்க? அதுக்கு மேல ஒரு சக்தியை பறக்க வைக்கிறாங்களே, அதே போலதான் இந்த ஜீவனின் பிரமாணம் வரும் பொழுது என்னதான் பிசாசு நம்மளுக்கு பலவீனத்தை கொடுத்தாலும், என்னதான் பிசாசு நம்மளுக்கு தோல்வியை கொடுத்தாலும், ஆனா வாயை திறந்து கர்த்தர் என்னுடைய பலவீனத்தை மாத்துவார். நான் அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்பேன், என் வீடு கட்டப்படட்டும், நான் நல்லா இருப்பேன். இதை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, ஜீவனின் ஆவியின் பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதன் மூலியமாய் நாம் பறக்க ஆரம்பிப்போம். இந்த பலவீனம் மாறும், இந்த கடன் பிரச்சனை மாறும், வீடு கட்டப்படும். அப்போ சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நம்மளுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்போ இதோட நான் நிறுத்திக்கிறேன். டைம் என்ன ஆகுது? 50:45. இதோட நிறுத்துறேன். இன்னைக்கு 2 காரியங்களை சொன்னேன். ஒன்று வந்து என்னதுன்னா, சொல்லும் போது என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? சொன்னா என்ன நடக்குது? நமக்குள்ள ஒரு ஆவி கடத்தப்படுகிறது. அது என்ன ஆவின்னா, ஜீவனின் ஆவி. அது மட்டும் இல்ல, சொல்லும் போது இன்னொரு காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இந்த மனதுக்குள்ள ஒரு பிக்சர் உண்டாகுது. அப்போ இதுதான் என்ன பண்ணுதுன்னா, மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. அடுத்த வாரமும் நம்ம பார்க்க போறோம். சொல்லும் போது வேற என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நான் எல்லாரும் எழுந்துன்னு இருக்கலாம், நாம் ஜெபிப்போம். இன்னைக்கு எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சொல்லுங்க. வியாதியில இருந்தீங்கன்னா சொல்லுங்க, கடன் பிரச்சனை இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நெருக்கத்துல இருந்தீங்கன்னா சொல்லுங்க, இயேசுவே என் பிரச்சனை மாறட்டும், இயேசுவே என் நெருக்கம் மாறட்டும். இதை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு பெரிய ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலும் மண்டையில் வருகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, சொல்லும் பொழுது ஆண்டவரே எங்களுக்குள்ள விசுவாச ஆவி எங்களுக்குள்ள வருகிறது, கடத்தப்படுகிறது. ஆண்டவரே, சொல்லும் பொழுது எங்களுடைய மனதுக்குள்ள ஆண்டவரே ஒரு படமாக அது மாறுகிறது கர்த்தாவே. இன்றைக்கு அதன் மூலமாய் பெரிய ஒரு மாற்றங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது கர்த்தாவே. இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் பேசுகிறோம், வியாதியை பார்த்து நாங்கள் பேசுகிறோம், ஆண்டவரே நெருக்கங்களை பார்த்து நாங்கள் பேசுகிறோம், கடன் பிரச்சனையை பார்த்து நாங்கள் பேசுகிறோம், ஆண்டவரே வீடு கட்ட முடியாத நிலைமையை பார்த்து நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு வீடு கட்டப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய கடன் பிரச்சனை மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு தோல்வி மாறி ஜெயமாய் மாறட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவரே இந்த ஜீவனின் ஆவி செயல்பட ஆரம்பிக்கிறது. ஜீவனின் ஆவி செயல்படும் பொழுது ஆண்டவரே இந்த பாவம் மரணம் பிரமாணத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த சாபத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக, மாற்றங்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக. அடுத்த வாரம் தொடர்ந்து வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை நாங்கள் கேட்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, இது எங்களுடைய இருதயத்துக்குள்ள பதியட்டும். ஆண்டவரே, 30, 60, 100 ஆண்டவரே இது பலன் கொடுக்கட்டும் கர்த்தாவே. நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் வல்ல கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.